உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏ பத்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, என் பக்கத்துல படுத்திருந்த என் புருஷனை காணும்மா. அதான் அந்த ஆளு எங்க இருக்காருன்னு பாக்குறதுக்காக வந்தேன். மொட்டை மாடியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சாரு சொன்னா. ஒருவேளை மாப்பிள்ள அங்கதான் இருக்காரோ என்னமோ. அம்மா, ராத்திரி நேரத்துல அவர் தனியாலாம் போறதுக்கு பயப்படுவாருமா. நம்ம வீட்ல என்னடி பயம்? ஷோ, அவரோட பயம் உனக்கு தெரியாதுமா. ரூம்ல இருந்து சமையல் கட்டுக்கு போறதுக்கே வீட்ல இருக்கிற எல்லா லைட்டையும் போட்டுட்டு தான் போவாரு. இருட்ட பார்த்தாலே அவருக்கு அந்த பயம்மா. அத்தை, அது மாடியில லைட் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்னமோ அவரு அங்கதான் இருப்பாருன்னு தோணுது. சரி, வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. சரி வாங்க. ஏய், சாரு அத்தையும் பத்மாவையும் கூட்டு வரா. நீ போய் சீக்கிரமா ஒளிச்சுக்க. போ சீக்கிரம் போ. என்ன நடக்குதுங்க? குட். என்னது இதெல்லாம் கட்டிட்டு இங்கதான் வந்து விளையாடிட்டு இருக்காரா? இங்க தானே இருந்தா. இந்த தனா எங்க போனா? இங்க என்ன நடக்குது? இதெல்லாம் யாரோட ஏற்பாடு? எல்லாம் நான் தான் அத்தை. எப்படி இருக்கு? அசத்தலா இருக்கா? அதான். இதெல்லாம் யாருக்கான ஏற்பாடு? பத்மா, இதெல்லாம் எனக்கான ஏற்பாடு தான் பத்மா. திடீர்னு எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. உடம்பெல்லாம் நம்ம அரிச்சுதா. அதான் இந்த அவசர ஏற்பாடு. என்ன போட்டு குடுக்குறியா? என்ன? இல்ல விளையாட வரியான்னு கேட்டேன். இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? ஸ்போர்ட்ஸுக்கு வயசுல இல்ல பத்மா. இன்னும் சொல்ல போனா இந்த வயசுல தான் நாம சுறுசுறுப்பா இருக்கணும். இல்லன்னா 40 வயசுக்கு அப்புறம் ஏன் காலங்காத்தால எல்லாரும் வாக்கிங் போறாங்க? உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அதெல்லாம் அவசியம் பத்மா. நீ கூட இதை ட்ரை பண்ணலாம். என்ன, கொஞ்ச நாள் விளையாண்டு பழகிட்டேன்னா நீயே விட மாட்ட பாத்துக்க. அப்போ சீனு மாயா 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? மாயா எனக்கு இந்த ராக்கெட்டை போட்டு விட, சீனு கீழே விழுந்துச்சுன்னா இந்த ராக்கெட்டை எடுத்து தர. நான் தான் ரிக்வெஸ்ட் பண்ணி இவங்க 2 பேரையும் என் அசிஸ்டண்டா களமிறக்க கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் அவசர திட்டம் மாதிரி தெரியலையே. எல்லாம் பக்காவா பிளான் போட்டு பண்ற மாதிரில இருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எப்பவுமே அலர்ட்டா தான் இருப்பான். இதெல்லாம் நான் ஆல்ரெடி வச்சிருந்ததுதான். வேலை வந்ததுனால வேலை வந்துருச்சு. வேலை முடிஞ்சதும் கீழே போயிரும். இந்த நேரத்துல போய் விளையாடிட்டு இருந்தா கீழே தொப்பு தொப்புன்னு சத்தம் கேட்காதா? அந்த சத்தம் கேட்டுதான் சாரு என்ன எழுப்பி இங்க கூட்டிட்டு வந்தா. சாரு, சீனுக்கு டயர்டா இருக்கான். நீ கொஞ்ச நேரம் ஷட்டிலுக்காக பொறுக்கி போடுறியா? என்னது? இல்ல, உங்க மாமனார் விளையாட நீ ஷட்டிலுக்காக போட்டு விடுறியான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல.
உங்களை காணோம்னு நான் கீழ எல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீங்க என்னடா இங்க இருக்கீங்க? கூட்டமா இருக்கு. பேட்மிண்டன் மேட்சுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்களான்னு தெரியலையே. கேட்டா தெரிஞ்சிட்டு போகுது. அதுக்காக தானே வந்திருக்கோம். வா. ம். சார் இந்தாம்மா. சார் சொல்லுமா. பேட்மிண்டன் மேட்சுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா சார்? நேத்து ஈவினிங்கே டிக்ளேர் பண்ணியாச்சேம்மா. எஸ்எம்எஸும் அனுப்பியாச்சே. இவ பேர் இல்லாம லிஸ்ட் இருக்காதே சார். உன் பேர் என்னம்மா? தனலட்சுமி. தனலட்சுமியா? லிஸ்ட்ல உன் பேர் இல்லம்மா. நல்லா பாருங்க சார். இவ பேரு நிச்சயமா இருக்கும். நேத்து வரைக்கும் இருந்துச்சுதான். நேத்து ஈவினிங் தான் கார்த்திக் சார் வந்து இந்த பொண்ணுக்கு பதிலா கீர்த்தின்னு வேற பொண்ணு விளையாடுறா, அவ பேரை ஆட் பண்ணிட்டு இந்த பேரை டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. இது ரொம்ப அநியாயமா இருக்கு. எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லம்மா. கோச் சொல்ற பேரை தான் என்னால எழுத முடியும். நான் உங்களை சொல்லல சார், அவரை தான் சொன்னேன். வா தனா, ஏன் இப்படி பண்றாருன்னு அவர்கிட்டயே கேட்போம். வா. மாயா, கோச், கோச், ஒரு நிமிஷம். மாயா நில்லு. என்ன மாயா? எதுக்காக தனாவோட பேரை லிஸ்ட்ல இருந்து தூக்குனீங்க? தனாவால இந்த கேம் ஜெயிக்க முடியாதா? சோனல் மேட்சோட வின்னர் சார் தனா. இது ஸ்டேட் மேட்ச். இதுக்கு இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும், ஃபோக்கஸ் வேணும். அதெல்லாம் தனா கிட்ட இல்ல. கோச், நீங்க வேற எதையோ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத மாயா. அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்க இப்படி ஒரு பிளேயரை விடுவீங்க? இவளால ஜெயிக்க முடியும். இவளோட பேரை சேர்த்துக்கோங்க. யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இங்க நான் தான் கோச். யார் விளையாடணும் யார் விளையாடக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். கோச், பர்சனல் விஷயத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. முதல்ல தனா பேரை லிஸ்ட்ல சேருங்க. பர்சனல் விஷயம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் தனா பேரையே தூக்க சொன்னேன். கோச், இது இவ லைஃப் ஆம்பிஷன் சம்பந்தப்பட்டது. அதுல விளையாடாதீங்க ப்ளீஸ். எனக்கு லைஃப் கொடுத்து தான் பழக்கம், யார் லைஃபையும் கெடுத்து பழக்கம் இல்ல. கோச் ப்ளீஸ், இவ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவ பேரை மறுபடியும் லிஸ்ட்ல சேருங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல மாயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.